students, diversity in living organisms. Okay, part 3 வரைக்கும் நம்ம எப்படி ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 சொன்னேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம், யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரான்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். செகண்ட் ஒன் யூகேரியாட்ஸா இல்லை ப்ரோகேரியாட்ஸான்ற பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதையெல்லாம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுவோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தேர்ட் ஒன், ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்து எந்த நியூட்ரிஷனை பேஸ் பண்ணியிருக்கு, வெதர் இட் இஸ் ஆட்டோட்ராஃபிக் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக். ஓகே, ஸோ ஆட்டோட்ராஃபிக் மீன்ஸ் நத்திங் பட், ஆட்டோனா என்னென்னா செல்ஃப், ட்ராப் மீன்ஸ் நியூட்ரிஷன், அதாவது அதுவாகவே என்ன பண்ணுறதுனா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இட் கேன் மேக் தேர் ஓன் ஃபுட். ஓகே, ஸோ எது வந்து அதுவாக ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த ஆர்கானிசம்ஸ் வந்து தானாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ரோட்ராஃபிக். ஹெட்ரோட்ராஃபிக் மீன்ஸ் யார் வந்து டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ ஆட்டோட்ராப்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் யார், இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகே, so autotrophs organisms that use light energy from the sun to produce food are called producers. Okay, so autotrophsனாலே நம்ம யாரை சொல்லுவோம்னா plants, blue green algae and some prokaryotes. Okay, so இதனால மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, ஓனா வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் அதர் ஆர்கானிசத்தினால ஃபுட்டை வந்து ஓனா என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓனாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம ஆட்டோட்ராப்ஸை என்னன்னு சொல்கிறோம், ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் ப்ரொடியூசர்ஸ், பிளான்ட்ஸ், ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் ப்ரோகேரியோட்ஸ். நெக்ஸ்ட் ஹெட்ரோட்ராப்ஸ். ஹெட்ரோட்ராப்ஸ் மீன்ஸ் ஹூ கேனாட் ஏபிள் தேர் ஓன் ஃபுட், யாருனால ஃபுட்டை மேக் பண்ண முடியாது, யார் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்கானிசம்ஸ் தட் அப்டைன் எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட்ஸ் they consume also called consumers. Examples animals, fungus, some prokaryotes and protists. இவங்கனால என்ன பண்ண முடியாது, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெட்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, the next, what is heterotroph? A heterotroph is an organism that is not able to make its own food and it gets its nutrients from other sources. That means இப்போ நம்ம as a human beings நம்மனால என்ன பண்ண முடியாது, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம வீட்டில் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோம். பட் அதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குது, பிளான்ஸில் இருந்து கிடைக்குது. ஓகே, அட் த சேம் டைம் நான்வெஜ்னால் நம்ம சிக்கன், மட்டன்ஸ், இதெல்லாம் ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுவுமே என்னன்னா இன்டைரக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளாம் யார், ஹெட்ரோட்ராப்ஸ். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை யார் சாப்பிட்றான்னா, கோட் வந்து சாப்பிட்றாங்க. அப்போ இங்கே யார் ப்ரொடியூசர், பிளான்ட்டு தான் ப்ரொடியூசர். ஏன் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் சொல்கிறோம், ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஃபுட்டை வந்து ஓனாகவே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம பிளான்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம், ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த கோட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹெட்ரோட்ராப்ஸ். ஏன்னா பிளான்ட்ஸ்னால் என்ன பண்ண முடியாது, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ கோட் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஆட்டோட்ராப்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, அப்போ நம்ம கோட்டை என்னன்னு சொல்லுவோம், கன்சியூமர் சொல்லுவோம். இதில் நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஹியூமன்ஸ் வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கோம், பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னு நம்ம படிச்சிருப்போம். டைரக்ட் மீன்ஸ் என்னம்மா அப்படின்னா, டைரெக்டாக நம்ம பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டைரக்ட். இன்டைரக்ட் மீன்ஸ் இப்போ கோட் எடுத்துக்கிறோம். பட் கோட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டைரக்ட். நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். what do you mean by photosynthesis? ஃபோட்டோனா என்னது, லைட். சிந்தசிஸ் மீன்ஸ் புட்டிங் டுகெதர். ஓகே, ஸோ லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டு எப்படி பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதை கிளாஸிஃபை பண்ணுறோம், யூனிசெல்லாரா மல்டி செல்லுலாரா. செகண்ட் ஒன் ப்ரோகாரியோட்டிக்கா
eukaryotica, third one autotrophs and heterotrophs, and fourth one photosynthesis. Okay, so photosynthesis na நான் already சொன்னதான். photona என்னன்னா light, synthesis na putting together. so sunlight யூஸ் பண்ணி plants எப்படி food produce பண்ணுது. okay, so what do you mean by photosynthesis? plants make their own food by using sunlight, carbon dioxide, water, minerals and chlorophyll. so இந்த raw materials எல்லாம் வச்சு plants என்ன பண்ணும்னா ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நம்மளும் சன்லைட் எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம், மினரல்ஸ் எடுத்துக்கிறோம். பட் நம்மளால ஏன் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை, குளோரோஃபில் இல்லை. ஸோ பிளான்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. அட் த சேம் டைம் ப்ளூ க்ரீன் ஆல்கே இதிலலாம் என்ன இருக்குன்னா குளோரோஃபில் இருக்கிறதுனால அதனால என்ன பண்ண முடியும், ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ பிளான்ஸ் மேக் தியர் ஓன் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் a chemical reaction that uses light energy. ஓகே, ஸோ லைட் எனர்ஜி இங்கே சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ன எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது, கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த வேர்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்ஸ் ஃப்ரம் த Greek language. Photo means light. என்ன light? Sunlight. Then synthesis, putting together. Photosynthesis just means putting together with light. Next one. ஓகே, என்ன ரா மெட்டீரியல்ஸ் எப்படி இது ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். In this process, photosynthesis, plants convert light energy from the sun into chemical energy. ஓகே, ஸோ லீவ்ஸில் இருக்கிற குளோரோஃபில் என்ன பண்ணும்னா சன்லைட்டை என்ன பண்ணிடும், அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, அட் த சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு, அது வாட்டர் மினரல்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிளான்ட்ஸுக்கு வந்து தண்ணி ஊற்றுவோம். ஓகே, அட் த சேம் டைம் ரெயின் இருக்கும். ஸோ ரெயின் இதிலேருந்து கிடைக்கிற சாயிலில் இருக்கிற மினரல்ஸையும் வாட்டரையும் பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே லீவ்ஸில் இருக்கிற குளோரோஃபில் என்ன பண்ணியிருக்கோம், சன்லைட் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரூட் அப்சர்வ் பண்ண வாட்டர், மினரல், லீவ்ஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, லைட் அண்ட் குளோரோஃபிலை யூஸ் பண்ணி பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்ன ஃபார்மில் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது, குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் இஸ் ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட். ஓகே, ஸோ ஸ்டார்ச் ஃபார்மில் என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது சிம்பிள் ஃபார்ம். ஸ்டார்ச் வந்து பாலிசாக்ரைட், குளுக்கோஸ் வந்து மோனோசாக்ரைட். ஓகே, ஸோ இந்த வாட்டர் நம்மளுக்கு எதில் இருந்து கிடைக்குது, ரெயின் மூலமாகவோ இல்லை நம்ம ஊற்றுற வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு எங்கே இருக்கும், நம்மளோட அட்மாஸ்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுறோம். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட் என்ன பண்ணுது, எடுத்துக்கிறது. ஓகே, தென் லைட் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது, சன்லைட். லீவ்ஸில் என்ன இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல்ஸை வச்சு என்ன பண்ணுது, ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஃபார்மில் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது, குளுக்கோஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபைனலாக இது எதை ரிலீஸ் பண்ணுது, ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை யார் இன்ஹேல் பண்ணுறா, அனிமல்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், plants convert light energy from the sun into chemical energy. So in the form of glucose or sugar. ஓகே, ஸோ நம்ம பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா அங்கே குளோரோஃபில் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ கிச்சன் ஆஃப் த பிளான்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லீவ்ஸில் தான் என்ன இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. குளோரோஃபில் எஸ்பெஷலாக எந்த ஆர்கனலில் இருக்குன்னா குளோரோபிளாஸ்டில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம டிஸ்க்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காயின் என்ன அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுதான் என்னென்னா தைலகாய்டு. இதில் என்ன இருக்கும்னா குளோரோஃபில் இருக்கும். ஸோ குளோரோஃபில் என்ன கலர் இண்டிகேட் பண்ணும், க்ரீன் கலரை வந்து இண்டிகேட் பண்ணும். ஏன் இது குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா பிளாஸ்ட் இஸ் a பிக்மெண்ட். ஸோ குளோரோ மீன்ஸ் இங்கே என்ன பிக்மெண்ட் இருக்கு, குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, யூஸ்வலி ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல். குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்கும், பிளான்ட் செல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்டில் என்ன பிக்மெண்ட் இருக்கும், குளோரோஃபில். குளோரோஃபில் எதை என்ன கலர் இண்டிகேட் பண்ணும், க்ரீன் கலரை இண்டிகேட் பண்ணும். ஸோ குளோரோஃபில் இருந்தாலே அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ குளோரோபிளாஸ்ட் ஃபவுண்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல்ஸ். குளோரோபிளாஸ்ட் எங்கே மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் a green pigment, that is chlorophyll. Okay, chlorophyll is essential for photosynthesis process. ஏன் essential, வித்தவுட் ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்னால் என்ன பண்ண முடியாது, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், குளோரோஃபில் வந்து ரொம்ப முக்கியன்றோம். த ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் மேக்ஸ் ஃபுட். நெக்ஸ்ட் குளோரோஃபில். குளோரோஃபில்லோட ஃபங்க்ஷன் என்னென்னா லைட் எனர்ஜி என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். ஓகே, த நெக்ஸ்ட் செல் வால்.
நெக்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண போகிறோம்னா செல் வால் பேசிக் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ செல் வால் வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ஆர்கானிசத்தில் இருக்கும்னா பிளான்ட் செல்லில் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, ஸோ செல் வாலோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம அனிமல் செல் பிளான்ட் செல்லில் படிக்கும்போது ஸோ அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லுவோம். ஸோ அதுக்கும் அவுட்டரில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்னா செல் மெம்பரேன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ செல் வாலோட ஒர்க் என்ன? ஸோ பிளான்ட் செல்லில் என்ன இருக்குது செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அதோட அவுட்டர் லேயரில் என்ன இருக்கும்னா செல் வால் வந்து இருக்கும். ஓகே, ஸோ எ ரிஜிட் லேயர் தட் சரௌண்ட்ஸ் த செல் மெம்பரேன். செல் மெம்பரேனை சுற்றி அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவோம் செல் வால்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? இட் டு ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் த செல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே இந்த மாதிரி பாக்டீரியாஸ் மைக்ரோப்ஸ் இதிலிருந்து என்ன பண்ணும்னா ப்ரொடெக்ட் பண்ணும் செல் வால். ஓகே, the cell walls of multiple cell can attach to one another to support the organisms. Cell wall are made up of different materials depending on the organism. So cell wall வந்து எதனால made up ஆயிருக்குன்னா செல்லுலோஸ்னால made up ஆயிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க பிளான்ட்ஸ் எல்லாம் அனிமல் செல்ஸும் டிஃப்ரென்ஸு. இங்கே இருக்கிற இந்த லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லுவோம். பட் பிளான்ட் செல்லில் பாருங்க இங்கே இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன், இந்த அவுட்டர் லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் செல் வால்னு சொல்கிறோம். பட் அனிமல் செல்ஸில் அது இல்லை. ஓகே, ஸோ இதையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ 5 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன் இஸ் யூனிசெல்லார் மல்டிசெல்லார், நெக்ஸ்ட் ஒன் யூகாரியாட்ஸ் அண்ட் ப்ரோகாரியாட்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் ஆட்டோட்ராப்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராப்ஸ், தென் ஃபோட்டோசிந்தசிஸ், அண்ட் ஃபிஃப்த் ஒன் செல் வால் ப்ரெசென்ட்டாக இருக்கா ஆப்சண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த 5 பேஸ் பண்ணி தான் நம்ம எர்த்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் என்ன பண்ண போகிறோம் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், யார் கிளாஸிஃபை பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.